Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பேன் கார்டு இந்தியாவில் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு கடைசி டெட்லைன் அவங்க நியமிச்சிட்டாங்க. அதாவது 31st டிசம்பர் 2025 உங்களோட ஆதார் பேன் லிங்க் இல்லாத அந்த ஒரு பேன் கார்டுக்கு வந்து அவங்க ஸ்டாப்பேஜ், அதாவது அது கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத அவங்க அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்க. இப்போ இது யார் யாருக்கெல்லாம் பயனாகும், யார் யாருக்கெல்லாம் இப்படி செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன நஷ்டமாகும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முன்னாள் இராணுவ வீரர் அனைவருக்கும் பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ண சொல்லி மத்திய அரசாங்கம் 2017 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல அது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, ஃப்ரீயாகவே லிங்க் பண்ணிக்கலான் இருந்துச்சு. அது ஒரு 2-3 வருஷம் இருந்தப்போ நிறைய பேர் பண்ணாமல் விட்டாங்க. அதுக்கடுத்து 500 rupees பே பண்ண சொல்லி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பையும் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த அமௌண்ட்டை வந்து 1000 rupees ஆகிட்டாங்க. 1000 ரூபாய் நீங்கள் கட்டி தான் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 3 வருஷமாக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கான லாஸ்ட் டேட், கடைசி வாய்ப்பு 31 டிசம்பர் 2025. இப்போ உங்களோட ஆதாரையும் உங்களோட பேனையும் நீங்கள் லிங்க் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பேன் செயலிழந்து விடும். அதாவது உங்கள் கார்டு வந்து பர்மனெண்ட்டாக இன்ஆப்ரேட்டிவ் ஆயிரும். அதனால் உங்கள் பேங்கிங்கில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் பென்ஷன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸர்வீஸ்மேன் சமுதாயத்தை எப்படி சார் பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸர்வீஸ்மேன் இன்கம் டேக்ஸே பண்ணது கிடையாது அப்படின்னாருனா அவருக்கு வந்து ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணியிருக்க மாட்டார், அவர் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு தெரியவே தெரியாது, பழைய எக்ஸர்வீஸ்மேன் ஆயிருப்பார். அப்போ அவருக்கு பென்ஷன் வரதில் சிக்கல் ஏற்படும், பேங்கிங்கில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதால சிக்கல் ஏற்படும். அதுக்கடுத்து டிடிஎஸ் அதிகமாக பிடிப்பாங்க, அதாவது டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக பிடிப்பாங்க, பென்ஷன்லையும் பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க அதில் பேன் கார்டே லிங்காக இருக்காது. அப்போ அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ இது வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களோட ஒய்ஃப், ஸ்போஸ், அவங்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா எத்தனை பேர் எக்ஸர்வீஸ்மேன் அவங்களோட ஸ்போஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாது. அப்போ அவங்களோட ஆதாரும் பேனும் லிங்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியாது. குறைஞ்சபட்சம் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி ஆதார் பேன் லிங்க், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் போட்டு அதில் சர்ச் கொடுத்தீங்கன்னா லிங்க் இல்லையான்னு தெரிஞ்சிடும். லிங்க் ஆல்ரெடி லிங்க்டு அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். லிங்க் இல்லை அப்படின்னீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் 1000 rupees பே பண்ணி லிங்க் பண்ணிருங்க. பண்ணலைன்னா உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். உங்கள் ஒய்ஃப் நாளைக்கு உங்கள் இடத்துல வந்து பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் வாங்கும்போது அவங்களுக்கும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓலையும் உங்களோட ரெக்கார்ட்லையும் உங்கள் ஒய்ஃபோட பேன் கார்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ அது பார்ட்டோடராக இருக்கும். அப்போ அது உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இந்த வாய்ப்பை வந்து கடைசியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் பகிருங்க. இப்போ கடைசி டைம் www.incometax.gov.in அந்த வெப்சைட்டில் போய் ஆதார் பேன் லிங்க் லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் லிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லிங்க் இல்லைனா லிங்க் பண்ணிருங்க அப்படிங்கிறது அந்த வீடியோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.